பந்து என்கின்ற இந்த தலைப்பே மிக அழகான ஒரு தலைப்பு. தயாரிப்பாளர்களிடம் நான் கேட்டேன், எதுக்கு பந்துன்னு வைத்தீர்கள் என்று. அப்ப சொன்னாரு, ஒரு மனுஷனை வாழ்க்கையில பந்து மாதிரி அவங்க உதைக்கிறாங்க சார். அதனாலதான் இந்த கதையினுடைய பாத்திரம் பாத்தீங்கன்னா உதைத்து கொண்டே இருப்பார்கள். அதை மீறி அவர் வாழ்க்கையில் எப்படி போராடி வெற்றி பெறுகிறார் என்பதுதான் கதை என்று சொன்னார். ஏன்னா ஒரு சீன படத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சீனத்தினுடைய கலாச்சாரம் நமக்கு தெரியும். ஒரு ஆங்கில படத்தை பார்த்தோம்னா அந்த ஆங்கில படத்தினுடைய கலாச்சாரம் தெரியும். ஒரு ஜப்பான் மொழி படத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஜப்பான் மொழி கலாச்சாரம் தெரியும். ஆனால் நம்ம தமிழ் படத்தை பார்த்தா மட்டும் இங்கிலீஷ் படம் பார்த்தா மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் மீறி யதார்த்தமான ஒரு படமாக இருக்கிறது. முதல்ல ப்ரொடியூசர் பிலட்சுமிஜி, அப்புறம் டைரக்டர் ஜெய் பாலகிருஷ்ணனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டு பி a part of this project and I would like to wish the entire team all the very very best. Thank you. நான் பார்த்த வரைக்கும் பாட்டு படம் எல்லாம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பா இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். 5 பாடல்கள் மொத்தம் 5மே ஒன்னொன்னுமே ஒரு மாதிரி மெனக்கிட்டு பண்ணப்பட்ட பாடல்கள். தலைசாய்த்து பாடல் அப்போ ரெக்கார்டிங்ல சப்போர்ட் பண்ணாரு நரேஷ் ஐயர் சார் சொன்னாரு. அது என்ன சம்பவம் சொல்லி இந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் மாதிரி பதிவு பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் ஒரு புது இசையமைப்பாளர் ஒரு புது குழுவினருக்கு பாட வருவோம் அப்படிங்கிற ஒரு தருணத்துல நரேஷ் ஐயர் சார் ரெக்கார்டிங் வந்த பொழுது மைக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டுடியோ எங்களால யூஸ் பண்ண முடியல. ஆனா அவர் எங்களோட நேரம் ஒதுக்கி காலையில 9 மணில இருந்து அன்னைக்கு இரவு 7 மணி வரைக்கும் அந்த நாள் முழுக்க எங்களுக்காக செலவிட்டு அந்த பாடல் பதிவுக்காக முடிச்சு கொடுத்திருக்கார். மொத்தத்துல இந்த படம் ட்ரெய்லர் சரி பாடல்களும் சரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருடைய ஹார்ட் ஒர்க். தயவு செய்து திரையரங்குகள்ல படத்தை பார்த்து எங்க படக்குழுவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இந்த தருணத்துல எல்லாரையும் கேட்டுக்கிறேன்.